அனைவருக்கும் வணக்கம். ஒரு எக்ஸல் சீட்டை நாம் டைப் செய்யாமலே எவ்வாறு நம்முடைய மொபைலில் அதை கொண்டு வருவது, ஒரு எக்ஸல் ஃபார்மேட் இருப்பதை எவ்வாறு நாம் அனைத்து விவரங்களும் விடுவிடாமல் டைப் செய்யாமலே கொண்டு வருவது என்று இப்போது பார்க்கலாம். முதலில் உங்களது கேமராவை ஆன் செய்து உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அந்த எக்ஸல் ஃபைலை ஒரு ஃபோட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த எக்ஸல் ஃபைலை இந்த வாக்கில் எடுக்க வேண்டும். இவ்வாறு நேராக எடுக்க வேண்டும், மாற்றி எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த எழுத்துக்களை இவ்வாறு கிளிக் செய்தால் அது தெளிவாக வரும். இவ்வாறு கிளிக் செய்து அந்த ஃபோட்டோவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபோட்டோ இது போன்று இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இது போர்ட்ரேட்டாக இருக்க வேண்டும். இது போன்று தான் இருக்க வேண்டும். அதன் பின்பு இதை கட் செய்து கொள்ளுங்கள். கட் செய்தவுடன் நீங்கள் இதை சேவ் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு சென்று அதில் எக்ஸல் என்று டைப் செய்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்பதை கிளிக் செய்து அதை இன்ஸ்டால் செய்து கொண்டு இதை ஓப்பன் செய்யுங்கள். இப்பொழுது புதிய டாக்குமெண்ட் ஒன்றை ஓப்பன் செய்துவிட்டு இதில் கீழே உள்ள இந்த முனையில் இருக்கிறதல்லவா, இதை கிளிக் செய்து இதில் கேமரா ஆப்ஷன் இருக்கிறதல்லவா, இந்த எக்ஸலில் கேமரா இருக்கிறது அல்லவா, இதை கிளிக் செய்யுங்கள். கிளிக் செய்தால் உங்களது கேமரா ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் இந்த ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த ஃபைலை கொடுத்து முழு டாக்குமெண்ட்டையும் இவ்வாறு கொடுத்துவிட்டு கன்ஃபார்ம் என்று கொடுங்கள். கன்ஃபார்ம் என்று கொடுத்தால் அந்த டாக்குமெண்டானது உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டிங் ஆகி எக்ஸல் ஃபைலில் கரெக்டாக வரும். இது போன்று வந்துவிடும். நீங்கள் இந்த ஃபைலை டைப்பே செய்ய வேண்டாம், உடனே ஓப்பன் என்று கொடுங்கள். அல்லது ரிவ்யூ கொடுத்தால் ஏதேனும் குறைகள் இருந்தால் மாற்றலாம். அப்படி மாற்றாமல் ஓப்பன் எனிவே என்று கொடுங்கள். இது உங்களுக்கு இது போன்ற எக்ஸல் ஃபைலாக வரும். நீங்கள் இதில் எக்ஸல் ஃபைலில் பார்டர் போட்டுவிட்டால் மீதியெல்லாம் சரியாகிவிடும். நன்றி, வணக்கம்.